உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும், தமிழை தாய்மொழியாக கொண்டிராவிட்டாலும் தமிழை நேசித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல் உறவுகளுக்கும் எனது முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியை தற்சமயம் இங்கே நான் பதிவு செய்ய தொடங்குகிறேன். இது நமது சேனல் தமிழ் வெதர் விளாக். நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைய தேதி 10/5/2021, அதாவது மே மாதம் 10ஆம் நாள் 2021ஆம் வருடம். இப்பொழுது நேரம் அதிகாலை 1 மணி ஆகிறது. இப்பொழுது அடுத்த சில மணி நேரங்களில் மற்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களை உங்களுடன் இந்த குரல் பதிவின் வாயிலாக நான் மேலோட்டமாக பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இவை தவிர்த்து தொடர்ச்சியாக நண்பர்கள் சில பேர் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் என்றைக்கு மழை பதிவாகும் என்பதை போன்ற ஒரு கேள்வியை முன்வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய கேள்விக்கான பதிலையும் ஒரு காணொலியின் வடிவில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அந்த காணொலியை நான் இப்போ முகநூல் பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். ஆனாலும் அந்த காணொலியின் சைஸ் ரொம்ப அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த காணொலி முகநூல் பக்கத்தில் பதிவேற்றமாவதற்கு மிகவும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஆகையினால இந்த காணொலியிலும் இறுதியில் அந்த காணொலியை நான் இணைக்கிறேன். இந்த குரல் பதிவுடன் இறுதியில் அந்த காணொலியை நான் இணைக்கிறேன். அந்த காணொலியில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உருவாக இருக்கக்கூடிய அந்த புயல் தொடர்பாகவும் சில விஷயங்களை நான் விரிவாக விளக்கி இருக்கிறேன். அது மட்டுமல்லாது அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக 12 அல்லது 13ஆம் தேதிகளின் வாக்கில் நீலகிரி மாவட்ட பகுதிகள் உட்பட, குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கேரள மாநில பகுதிகளில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகலாம். இது தொடர்பாகவும் அந்த காணொலியில் சில விஷயங்களை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அடுத்த சில மணி நேர வானிலை மற்றும் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பாக சில விஷயங்களை நாம் பார்க்க தொடங்குவதற்கு முன்பாக, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நமது தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்தில் நம்முடைய காணொலிகளை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், நமது தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்தில் நான் வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளுமே விடாமல் பதிவு செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். உங்களுடைய பகுதியின் நிலவரத்தை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுனாக்கா நீங்கள் நமது தமிழ் வெதர் விளாக் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செய்து வைத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் சுற்று வட்டார பகுதிகளில் சில இடங்களில் சிறிய அளவிலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இப்பொழுது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், அதாவது அதிகாலை அல்லது அதை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்குமிங்குமாக சில இடங்களில் மழை பதிவாகலாம், குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில். ஆனால் கடந்த 2-3 நாட்களில் இருந்ததை போன்ற ஒரு மழை பதிவாகுமா என்பது சந்தேகம்தான். ஆனால் லேசான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மிதமான மழை கூட பதிவாகலாம். இவை தவிர்த்து ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை பதிவாகலாம். அதேபோல் புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இன்று அடுத்த சில மணி நேரங்களில், அதாவது அதிகாலை நேரங்களில். இவை தவிர்த்து நாம் பார்க்க போனோமேயானால் இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் நண்பகலுக்கு பிறகு பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் உட்பட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டிய இடங்களில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டும் என்றால், கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகலாம், பிற்பகல், மாலை மற்றும் இரவு நேரங்களில். அதேபோல் தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதிகள், நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும். இவை தவிர்த்து தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகள் மற்றும் நெல்லை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகலாம். தேனி மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை பதிவாகும். கோவை மாவட்ட பகுதிகளிலும் நிச்சயமாக இன்று அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகும் என்பதை போல நாம் உறுதியாக நம்பலாம். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவை தவிர்த்து நீலகிரி மாவட்டத்திலும் மழை பதிவாக தான் போகுது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகள், திருப்பூர் மாவட்டத்தின் சில இடங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக சிறப்பாகவே இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்ட மேற்கு பகுதிகளையும் நம்மால் தவிர்த்து விடவே இயலாது. அந்த இடங்களிலும் சில பகுதிகளில் மழை பதிவாகலாம் என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.
இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேயானால் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளில் குறிப்பாக மைசூரு மற்றும் பெங்களூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் கனமழையும் பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல் கேரள மாநில கடலோர மாவட்டங்களிலும் அடுத்த 24 மணி நேரத்தில் குறிப்பாக பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில இடங்களில் தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறலாம். கோழிக்கோடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில், வயநாடு மாவட்டத்தில் சில இடங்களில், அதே போல் இடுக்கி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் சிறப்பான தரமான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை பிற்பகல் நேர குரல் பதிவில் உங்களிடம் நான் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறேன். இப்போதைக்கு அடுத்த சில நாட்களில் உருவாக இருக்கக்கூடிய அந்த புயல் தொடர்பாக, அதாவது அரபிக்கடல் பகுதிகளில் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அந்த புயல் தொடர்பாகவும் இதனுடைய தாக்கத்தினால, அதாவது இந்த புயல் உருவாகுவதனுடைய தாக்கத்தினால அது உருவாகுவதற்கு முன்பாக எவ்வாறான சூழல்கள் உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நிலவலாம் என்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கிறேன். இப்பொழுது அந்த காணொளி ஓடத் தொடங்கும், அதனை நீங்கள் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல். இன்றைக்கு தேதி 9/5/2021, அதாவது மே மாதம் 9ஆம் நாள் 2021ஆம் வருடம். இப்பொழுது நேரம் இரவு 11 மணி ஆகிறது. இந்த நேரத்தில் இந்த காணொலியை நான் எதனால் பதிவு பண்ணுறேன்னாக்கா, நிறைய நண்பர்கள் மழை வாய்ப்புகள் தொடர்பாக தொடர்ச்சியாக சில ஒரே விதமான கேள்விகளை முன்வைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான கேள்விக்கான பதிலை இந்த வீடியோவில் நான் வழங்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அன்னையர் தினம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் கூட பண்ணியிருந்தேன். அன்னையர் தின வாழ்த்துக்களை அனைத்து அன்னையர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையர்களுக்கு மட்டுமான நாள் இது கிடையாது, அனைவருக்குமான ஒரு நாள், அனைவராலும் கொண்டாடப்பட வேண்டிய நாள் தான் இந்த அன்னையர் தினம்ங்கிறது. ஒவ்வொரு நாளுமே அன்னையர் தினம் தான். 365 நாளில் அன்னையர் தினம்னு தனியாக ஒரு நாளை பிரித்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். ஒவ்வொரு நாளுமே நம்ம அன்னையரை போற்றி கொண்டு தான் இருக்கணும். ஆனால் இந்த மாதிரியான காலகட்டத்தில், இந்த நெருக்கடியான காலகட்டத்திலையும் சரி, அதே போல் நேரமின்மை காரணமாக நம்ம எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இதற்காக ஒரு நாளை நாம் தேர்ந்தெடுத்து அந்த நாளில் அன்னையர்களை நினைவு கூறுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வெளிநாடுகளில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை நம்மளும் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இதை நான் கொண்டாட வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. சில உறவுகள், சில நிகழ்வுகள், இவற்றை அனைத்துமே நாம் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக அவ்வப்பொழுது இதை போன்ற ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சில விஷயங்களை நாம் நினைவு கூறுவதற்கான தேவை இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. ஆகையினால அனைவருக்கும் என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நிறைய பேர் முன்வைத்திருந்த சில கேள்விகள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா, சென்னை மாநகருக்கு மழை பதிவாகுமா என்பதை போல தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சென்னை மாநகரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது சென்னை மாநகருக்கு ஆஃப் சீசன் தான். சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில், அல்லது வடகடலோர மாவட்டங்களை ஒட்டுமொத்தமாக பொறுத்தவரையில் வடகிழக்கு பருவமழை காலகட்டம் தான் நமக்கான காலகட்டம். உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் தினமுமே நம்ம சென்னை மாநகரில் மழை பதிவாகணும், காரைக்காலில் மழை பதிவாகணும், நாகப்பட்டினத்தில் மழை பதிவாகணும், மயிலாடுதுறையில் மழை பதிவாகணும், அதே போல் கடலூரில் மழை பதிவாகணும், புதுச்சேரியில் மழை பதிவாகணும். இப்படிலாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது 1 அல்லது 2 நாட்கள் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆல்ரெடி உருவாகி இருக்குது. சில நாட்கள் மழையும் பதிவாகி இருக்குது. கிடைத்திருக்கக்கூடிய மழையை நம்ம அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான். எல்லா காலங்களிலையும் நம்ம மழை எதிர்பார்க்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழை சிறப்பாக பதிவாகக்கூடிய காலகட்டம் தான் இது. அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழை பதிவாக தான் போகுது. 12, 13ஆம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது தொடர்பாக இப்போயே நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நீலகிரி மாவட்டத்தில் குறிப்பாக அந்த மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. 12, 13 அல்லது 14ஆம் தேதிகளில், ஏனென்றால் அரபிக்கடலில் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதும் உங்களுக்கு தெரிந்தது தான். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மேடன் ஜூலியன் அலைவு, MJO என்று சொல்லப்படக்கூடிய மேடன் ஜூலியன் அலைவும் இந்திய பெருங்கடல் பகுதிகளை அடைந்திருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால அரபிக்கடல் பகுதிகளில் ஈரப்பதம் மிக சிறப்பாகவே அதிகரித்திருக்கிறது என்பதை போல சொல்லலாம். இப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் அந்த ஈரப்பதத்தை எடுத்து வரக்கூடிய அந்த மேற்கு திசை காற்று மற்றும் கிழக்கு திசை காற்று இரண்டும் ஒன்றோடு ஒன்று கூடிக்கொள்கிற இடத்துல, சந்தித்துக் கொள்கிற இடத்துல அங்கும் இங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகும். ஆனால் 12, 13, 14ஆம் தேதி இந்த 3 நாளில் ஏதாவது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னாக்கா நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பதிவாகலாம். பொதுவாகவே இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை இப்பொழுதே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ சென்னை மாநகர் மழை வாய்ப்புலேருந்து நம்ம அங்கே போயிட்டோம் பாருங்கள். இப்போ சென்னை மாநகர் மழை வாய்ப்புக்கு வருவோம். சென்னை மாநகரை பொறுத்தவரையில் ஜூலை மாதத்தில் நம்ம ஓரளவு குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழை எதிர்பார்க்கலாம். ஜூலை மாத இறுதியில் அல்லது ஜூலை மாத மத்தியில் ஓரளவுக்கு மழை பதிவாகும். ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வழக்கம் போல்
மாதத்தில் 1 அல்லது 2 நாட்கள் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆனால் ஜூலை மாதத்தில் தான் அந்த பதிவாகக்கூடிய மழையின் அளவு கொஞ்சமாக அதிகரித்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஆகஸ்ட் மாதத்தில், செப்டம்பர் மாதத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா சென்னை மாநகரில் சில நேரங்களில் வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை வந்து பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். சென்னை மாநகர்னு மட்டும் கிடையாது, வடகடலோர மாவட்டங்களில் பல்வேறு இடங்களிலும் ஆகஸ்ட் மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில், ஜூலை மாத இறுதியில் அங்கும் இங்குமாக சில இடங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். அதன் பிறகு அக்டோபர் மாதத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும். ஆப்வியஸ்லி அதிகாலை நேரத்தில் எப்போவுமே நமக்கு சாரல் தூறல் போடும். சில நேரங்களில் மழை வந்து பதிவாகும். அதன் பிறகு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்வுகள் ஒரு சுழற்சி உருவாகும் போது அது நமக்கு சாதகமாக வரும்போது, குறிப்பாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு அருகில் அது நிலை கொள்ளும் போது வடகடலோர மாவட்டங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான். இதெல்லாம் வந்து நடக்க தான் போகுது. இந்த வருஷமே இப்படி தான் இருக்க போகுது. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நல்ல மழை தான் கிடைக்க போகுது. வடகடலோர மாவட்டங்களில் நிச்சயமாக மழை வந்து கிடைக்கும். அதில் வந்து மாற்றங்களே இருக்க போகிறது கிடையாது. இப்போதைய சூழல்கள் என்பது உள் மாவட்டங்களுக்கான காலகட்டம். அதாவது உள் மாவட்டங்களில் வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டம். அதனை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இது மிகவும் முக்கியமான மழை என்று கூட நாம் வந்து சொல்லலாம். கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாவட்டத்தில் நல்லாவே மழை வந்து பதிவாகி இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த சில நாட்களாக தூத்துக்குடி நகர பகுதிகள் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்குமிங்குமாக மழை வந்து பதிவாகி கொண்டு தான் இருக்குது. அதுவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் தான். அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகும். தென் உள் மாவட்டங்களிலே மழை பதிவாகும். உள் மாவட்டங்களிலே மழை பதிவாகும். கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகாலையில் லேசான சாரல் தூறல் வந்து பதிவாகலாம். அடுத்து வரக்கூடிய காலங்களிலும் அதையும் இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதே சமயம் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது வடகடலோர மாவட்டங்களில். இது உங்களுக்கு தெரிந்தது தான். தற்சமயமே வடகடலோர மாவட்டங்களின் அநேக இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலங்களில் மென்மேலும் அதிகரிக்க தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. இடையே 1 அல்லது 2 நாட்கள் மழை பதிவாகுவதற்கான சூழல்களும் உருவாகலாம். அது ஏற்பட இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து. இப்பொழுது நாம் விஷயத்துக்கு வருவோம். மேட் அண்ட் ஜூலியன் ஆசிலேஷன் இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு வந்துவிட்டது. அரபிக்கடல் பகுதிகளில் ஈரப்பதம் அதிகரித்திருக்கிறது. அரபிக்கடல் பகுதிகளில் 13 அல்லது 14ஆம் தேதிகளின் வாக்கில் அல்லது அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் ஒரு சுழற்சி உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 13, 14ஆம் தேதி வாக்கிலே அது வந்து உருவாகிடும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதற்கு அடுத்து வரக்கூடிய காலங்களில் அது மென்மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். ஏன்னா மேட் அண்ட் ஜூலியன் ஆசிலேஷனுக்கு கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதனால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆகுதுங்கும் போது அது வந்து மென்மேலும் இன்டென்ஸ் ஆகி அது அடுத்த நிலையை அடைவதற்கான சாத்தியக்கூறுகள்ங்கிறது ரொம்ப அதிகம். அது ஒரு வலுவான புயலாக கூட உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் சரி, அது நம்மை விட்டு விலகி தான் போகும். அது இந்திய கடலோர பகுதிகளை நோக்கி வராது. இது தொடர்பாகவும் 2 நாட்களுக்கு முன்பாக நமது தமிழ் வெதர் விலாக் யூடியூப் பக்கத்தில் நான் ஒரு குரல் பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஓமன் அல்லது ஏமன் கடலோர பகுதிகளை நோக்கி அது நகர்ந்து செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அது அப்படி தான் வந்து நகர்ந்து செல்லும் வலுவடைகிற பட்சத்தில். அதில் பெரும்பாலும் அதனுடைய மூமெண்ட்டுங்கிறது அப்படி தான் இருக்கும். அதனால் அதை நம்ம ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து. ஆனால் அது உருவாக தொடங்குவதற்கு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு, அதனால தான் நான் அந்த 12, 13, 14ஆம் தேதிகளை நான் வந்து குறிப்பிட்டு கூறுறேன். இந்த காலகட்டத்தில் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சில தரமான சிறப்பான சம்பவங்கள் அரங்கேறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. அது இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மழை பதிவான பிறகு என்னப்பா முன்னாடியே சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க. கண்டிப்பாக கேரளாவில் மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில நாட்கள் அந்த 12, 13, 14ஆம் தேதிகளின் வாக்கில் சில நாட்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இந்த வானிலை விஷயங்களை அடுத்து நம்ம ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா தினமுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வானிலை தொடர்பான விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம வந்து விவாதித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, அதில் மாற்றி கூறுவதற்கும் ஒன்றும் கிடையாது. இதுதான் நிகழ இருக்கிறது. இதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இதில் மாற்றங்கள் இருப்பின் நான் வந்து பதிவு செய்கிறேன் அவ்வப்பொழுது. ஏன்னா நாளைக்கு நான் வந்து பதிவு பண்ண தான் போகிறேன். ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவையும் பண்ணுவேன், மழை அளவுகளையும் பதிவு பண்ண போகிறேன். அதனால் அது வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும். அதனால் வானிலை நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்தடுத்த நாட்கள்லேயே நம்ம வந்து விரிவாக விவாதிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு வந்து லாக்டவுன் வந்து தமிழ்நாட்டில் வந்து அறிவிச்சிருக்காங்க. முன்பு இருந்த மாதிரியான நிலைமை இப்போ கிடையாது. இளைஞர்களும் அதிகமாக இப்போ வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக. இந்த மாதிரி ஒரு நோய் தொற்றே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிறைய நண்பர்களும் இருக்கிறாங்க. நிறைய நபர்களும் அந்த கருத்தை வந்து தொடர்ந்து ஆணித்தனமாக முன்வைத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நோய் தொற்று இருக்குங்கிறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னாக்கா இப்போ நம்முடைய புதுச்சேரி முதல்வருக்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி கொரோனா நோய் தொற்று வந்து உறுதியாக இருக்குது. அவர் வந்து சென்னைக்கு வந்து அடுத்த கட்ட சிகிச்சைக்காக புறப்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து வெளியாகி கொண்டு இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அது, குறிப்பாக இளைஞர்களுக்கு. ஏன்னா நேற்று முன்தினம்னு நினைக்கிறேன்
ஆளுநரே புதுச்சேரி மாநிலத்தினுடைய ஆளுநரே பார்த்தீங்கன்னாக்கா முன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, ஒரு வார்னிங் மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்போவுமே கொஞ்சம் கனிவாக பேசக்கூடியவங்க, அவங்களே வந்து இவ்வளோ ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து நினைக்க தோணுச்சு அந்த நேரத்தில். அப்போ அந்த அளவுக்கு நிலைமை வந்து புதுச்சேரியில் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொல்கிறத வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டது தான், இளைஞர்கள் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நான் வந்து உங்களுக்கு வார்னிங் ஆர்டர்லாம் போட முடியாது, என்னுடைய கருத்து தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா காலகட்டம் அப்படி இருக்குது. 60% இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல்கள்லாம் வருது. இப்போ மும்பை, டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா இளைஞர்கள் நிறைய பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா 30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர்கள் கூட சில பேர் வந்து மரணிக்கிறாங்க இந்த கொரோனா நோய் தொற்றின் காரணமாக. அதனால் நம்ம எல்லாருமே இனிமேல் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இனிமேல் வந்து நோய் தொற்றே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை நம்மளால் முன்வைக்கவே முடியாது அப்படிங்கிறது தான் நான் இப்போ நினைக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இப்போ நான் வந்து சொல்கிறேன். ஸோ கொரோனான்னு ஒரு நோய் தொற்று, அதோட பேர் வந்து கொரோனா இருக்கலாம், COVID-19. ஸோ 2019 உருவான அந்த வைரஸுங்கிறதுனால COVID-19 அதுக்கு பேர் வச்சாங்க. நம்ம வந்து நோவல் கொரோனா வைரஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுக்கு தமிழ் பேர் வேணாலும் வச்சுங்க. ஆனால் ஒரு நோய் தொற்று இருக்குங்கிறத யாராலையுமே இனிமேல் மறுக்க முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நமக்கு உறவினர்களே பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு வந்து கொரோனா நோய் தொற்றுனால பாதிப்படைஞ்சிருப்பாங்க இப்போ சமீப காலத்தில். ஸோ இனி வரக்கூடிய காலங்கள் மிகவும் சவாலாக தான் இருக்கப் போகிறது. அதனை எதிர்கொள்வது எப்படி என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். தனிமைப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அனைவரும் கொஞ்சம் அடக்க ஒடுக்கமாக அடுத்து வரக்கூடிய ஒரு 14 நாளில் வீட்டிலே இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா இது வந்து அடுத்தடுத்து அதிகரிச்சுக்கிட்டு இருந்ததுன்னு வச்சிங்களேன். இப்போ அன்றாட வாழ்க்கைக்கு அவங்க இப்போ தினமும் ஆன் பண்ணுறாங்க இல்லையா. இப்போ இன்றைக்கி போய் வேலை செஞ்சால் தான் வந்து இன்றைக்கான அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை அவர்களால் பூர்த்தி செய்ய இயலும் என்பதை போன்ற ஒரு நிலையில் வாழக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கொரோனா நோய் தொற்று அதிகமாக பரவி கொண்டு இருக்கக்கூடிய காரணத்தினால விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொது முடக்கத்தின் காரணமாக அவங்க அதிகமாக பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இப்போ அடுத்த ஒரு 14 நாளில் இது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். அவங்க வெளியே வரலாம், அவங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து பார்ப்பாங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம வெளியில் போய் நண்பர்களுடன் கூடி பேசி இந்த நோய் தொற்றை வந்து மென்மேலும் பரப்பி கொண்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதற்கான ஒரு முடிவே இல்லாமல் தான் இருக்கும். அடுத்த 14 நாள் கழிச்சும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த அன்றாட தேவைகளுக்கு, அதாவது தினமுமே தங்களுடைய தேவைகளுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் நிதி ஆதாரத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அரசாங்கமும் வந்து கடுமையான நிதி சுமையில் தான் இருக்குது. நம்ம எல்லா பாரத்தையும் கொண்டு போய் அரசாங்கத்து மேலே பொருட முடியாது இந்த காலகட்டத்தில். அதனால் தற்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்மை நிலவரத்தை அறிந்து கொண்டு நம்ம அனைவரும் சுய கட்டுப்பாட்டை கடைபிடித்தல் அவசியம் அப்படிங்கிறத நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், இது வந்து வார்னிங்லாம் கிடையாது, இது என்னுடைய கருத்து தான். ஸோ இதை சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை இப்போ நான் இங்கே பதிவு பண்ணேன். அவ்வளோதான் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள்லாம் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த வீடியோலாம் வந்து இனிமேல் வந்து நான் வந்து போடுவேனான்னு எனக்கு தெரியாது. அடுத்து ஒரு முறை நான் வந்து நேரலையில் வரேன். இந்த தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய காலகட்டத்தில், இல்லை நம்ம புயல் தான் உருவாக போகுது, அப்போ ஒரு முறை நான் வந்து நேரலையில் வந்து உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் வந்து வழங்குறதுக்கு நான் வந்து முயற்சி பண்ணுறேன். நம்முடைய புதுச்சேரி வெதர் முகநூல் பக்கத்தில், அதாவது புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்தில், முன்பு புதுச்சேரி வெதர் முகநூல் பக்கமாக இருந்தது, இப்போ புதுச்சேரி வெதர்மேன் நம்ம வந்து பேர் வந்து மாற்றம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து வரக்கூடிய காலங்களில் நம்முடைய புதுச்சேரி வெதர்மேன் முகநூல் பக்கத்தில் நான் நேரலையில் தோன்றி உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன். குறிப்பாக அரபிக்கடல் பகுதிகளில் அந்த சுழற்சி உருவாகிய பிறகு நாளைக்கு வழக்கம் போல் நான் வந்து பதிவுகளை பதிவு பண்ணிவிடுவேன், எழுத்துப்பூர்வமான பதிவுகளில். ஸோ அதுவும் வாயிலாக நம்ம வந்து வானிலை தொடர்பான அன்றாட நிகழ்வுகளை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.